Hi students, 9th standard maths, exercise 3.10, question number 1, subdivision 3. Y equal to 3 by 2 into x plus 3. இப்போ இந்த சப்டிவிஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லீனியர் ஈக்குவேஷனும் y உடைய கண்டிஷனாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது y ஒரு சைட்லையும் ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் இன்னொரு சைட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை y உடைய கண்டிஷனாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு லீனியர் ஈக்குவேஷன் y ஓட கண்டிஷனாகவே கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே எக்ஸுக்கு பதிலாக இன்புட் வேல்யூஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஸ்டின்லையும் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இன்புட் வேல்யூஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் எக்ஸோட வேல்யூவை இன்புட்டாக கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனில் டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது. ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னாவே டினாமினேட்டரில் நமக்கு எந்த ஒரு வேல்யூவும் வரக்கூடாது. ஆனால் இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூவை இன்புட்டை நம்ம கொடுக்கும்போது அந்த எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே 2 உடைய மல்டிபிள்ஸாக இருக்கிற மாதிரி எக்ஸோட வேல்யூஸை இன்புட்டாக கொடுக்கணும். அதாவது 2 டேபிளில் வர நம்பர்ஸை தான் நம்ம இங்கே எக்ஸுக்கு பதிலாக இன்புட்டாக கொடுக்கணும். எதனால் இந்த மாதிரி இந்த டினாமினேட்டரில் வர வேல்யூஸோடைய மல்டிபிள்ஸாக எக்ஸோட வேல்யூவை கொடுக்கணும் அப்படின்னா, வேல்யூஸை இன்புட் பண்ணிவிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ஈக்குவேஷனில் டினாமினேட்டரில் 2 இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே 2 டேபிளில் வர நம்பர்ஸாக நம்ம இன்புட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸுக்கு பதிலாக 2, 4, 6, 8 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் எக்ஸுக்கு பதிலாக ஒரு ஆட் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸுக்கு பதிலாக இங்கே 3 கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3 by 2 into 3 plus 3 இப்படி இருக்கு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3s are 9 by 2 plus 3 இப்படி வரும். இப்போ 9 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து ஆட் நம்பர், 2 அப்படின்றது ஈவன் நம்பர். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4.5 அப்படின்னு ஒரு டெசிமல் நம்பர் கிடைக்கும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 7.5 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த 7.5 அப்படின்ற வேல்யூவை நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணும்போது டெசிமல் வேல்யூவாக இருக்கனால கொஞ்சம் மைன்யூட்டாக பார்த்து பிளாட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டெசிமல் வேல்யூவை பிளாட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால டெசிமல் வேல்யூவை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் டினாமினேட்டரில் எந்த வேல்யூ இருக்குதோ அதோடைய டேபிள் இருக்க வேல்யூவையே நம்ம எக்ஸுக்கு பதிலாக இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு ஈக்குவேஷனில் டினாமினேட்டரில் எந்த வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூவையே நம்ம எக்ஸுக்கு பதிலாக இன்புட்டாக கொடுக்கலாம். இல்லைனா அந்த டேபிளில் இருக்கிற அந்த வேல்யூடைய டேபிளில் இருக்க வேல்யூஸை நம்ம எக்ஸுக்கு பதிலாக இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ இதோடைய சொல்யூஷன் பாருங்கள். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ எக்ஸோடைய ஃபர்ஸ்ட் இன்புட் வேல்யூ என்ன எடுக்கலாம் அப்படின்னா, இங்கே டினாமினேட்டர் 2 இருக்கிறனால 2 டேபிளில் இருக்கிற ஒரு நம்பரை கூட நம்ம எக்ஸுக்கு பதிலாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் -2 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். அதாவது 2 அப்படின்ற நம்பரும் 2 டேபிளில் வரும், -2வும் 2 டேபிளில் வரும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக -2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். விச் இம்ப்ளைஸ் தட் y இஸ் ஈக்குவல் டு 3 by 2 into -2 plus 3. இப்போ இந்த 2வும் கேன்சல் ஆகிடும், பிகாஸ் இது நியூமரேட்டராக இருக்குது, இது டினாமினேட்டரில் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்கும் இல்லையா. ஸோ 3 1s are 3, இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கனால -3 அப்படின்னு வரும். இங்கே ஒரு +3 இருக்குது. -3 +3 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும், பிகாஸ் சிம்பிள்ஸ் வெவ்வேறமாக இருக்கனால ரெண்டுமே மைனஸ் ஆகும். அப்போ ஆன்சர் இந்த இடத்துல 0 ஆகிடும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக -2 அப்படின்னு இன்புட் கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு கொடுக்கலாம். இப்போது இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பாயிண்ட்ல போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது டெசிமல் வேல்யூவை கன்வெர்ட் ஆகிறதுக்கு, ஒய்யோட வேல்யூ டெசிமல் வேல்யூவை கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்ற நம்பரை இங்கே இன்புட்டாக கொடுக்கல. அண்ட் ஆல்சோ 1 அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் நம்பர், அது 2 டேபிளில் இருக்காது. ஸோ 2 டேபிள் இருக்க எல்லா நம்பருமே ஈவன் நம்பர் தான் இருக்கும். அதனால எக்ஸுக்கு பதிலாக ஈவன் நம்பர்ஸை நம்ம இன்புட்டாக கொடுத்துக்கலாம். விச் இம்ப்ளைஸ் தட் y is equal to 3 by 2 into 0 plus 3. 0 into any number is again 0 plus ஒரு 3 இருக்கு இல்லையா. 0 plus 3 3. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 அப்படின்னு இன்புட் கொடுக்கும்போது y வேல்யூ 3 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது x equal to +2, which implies that y is equal to 3 by 2 into 2 plus 3. இப்போ இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 1 ஆகிடும் இல்லையா. 3 1s are 3 ப்ளஸ் ஒரு 3 இருக்குது. 3 + 3 6. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 இன்புட் எடுத்துட்டோம்,
அந்த 3 இன்புட்டுக்குமே கரஸ்பாண்டிங்காக 3 அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஸோ மினிமம் 3 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்ட இந்த இன்புட் வேல்யூஸ் கிடைச்ச அவுட்புட் வேல்யூஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். therefore பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -2, 0. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0, 3. அண்ட் தென் நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, 6. இப்போ கிடைச்ச இந்த 3 பாயிண்ட்ஸையும் கிராஃபில் பிளாட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -2, 0. ஸோ எக்ஸ் வேல்யூவில் -2, ஒய் வேல்யூ 0. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்கும். ஸோ -2, 0 பிளாட் பண்ணியாச்சு. அடுத்தது 0, 3. எக்ஸ் வேல்யூ 0, ஒய் வேல்யூ +3. ஸோ இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஆக்சிஸ் மேலேயே இருக்கும் இந்த இடத்துல. ஸோ 0, 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2, 6. ஸோ எக்ஸ் வேல்யூ 2, ஒய் வேல்யூ 6. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் நமக்கு. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துல 2, 6. இப்போது பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளாட் பண்ணியாச்சு. பிளாட் பண்ண இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.